ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் பாப்பா ஸ்கூலில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் தான். ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன். அது என்ன அப்படின்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. நம்மள நிறையா பேருக்கு இப்போ எல்லார் வீட்லேயும் தாத்தா பாட்டிங்களோட குழந்தைங்க வளர்கிறது கிடையாது. அதுக்காக ஒரு 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 நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டிங்களோட முக்கியத்துவத்தை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த ஃபங்க்ஷன் அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக போனது. குழந்தைங்களாம் தாத்தா பாட்டிக்காக பாட்டெல்லாம் பாடி நாங்கள் அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த சாங்லாம் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லோரும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, எல்லாராலையும் வர முடியல. எல்லோரும் இதுக்கு அடுத்து குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடினாங்க. ஃபஸ்ட்டு என் பாப்பாலாம் சேர்ந்து ஒரு குரூப் டான்ஸ் ஆடினாங்க. நல்லா சூப்பராக ஆடினாங்க. இதுக்கு அடுத்து அந்த வீடியோ வரும். ரொம்ப க்யூட்டாக பசங்களாம் டான்ஸ் ஆடினாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா நிறையா எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸையும் பேச சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தைங்க அவங்க தாத்தா பாட்டியை பற்றி ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்ல சொன்னாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப அழகாக பேசினது. கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறதே இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்க ரொம்ப சூப்பராக பேசினாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கடுத்து எல்லா தாத்தா பாட்டி அவங்க பேர குழந்தைங்களோட நின்று எல்லாரையும் ரேம்ப் வாக் பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எல்லோரும் சூப்பராக டான்ஸும் ஆடினாங்க, பாட்டு பாடிக்கிட்டே. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு குழந்தையும் நல்லா ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு டான்ஸ் காம்படிஷன் மாதிரி. அதில் யார் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறவங்கள இன்றைக்கி ஆட வச்சாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேருந்தும் ஒவ்வொரு குழந்தைங்க செலக்ட் பண்ணி அதில் ஒவ்வொரு செக்ஷன்லேருந்தும் ஒவ்வொரு குழந்தைங்க ரொம்ப சூப்பராகவே டான்ஸ் ஆடினாங்க. இது என்னோடய பொண்ணு தான். ஒவ்வொரு செக்ஷன்லேருந்து ஒவ்வொரு பிள்ளைங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக அந்த சின்ன பசங்க எல்கேஜி படித்தாலும் நல்லா இந்த பொண்ணு ஒரு பெரிய கிளாஸ் பொண்ணு. அவள் நல்லா டான்ஸ் ஆடினா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை ஆட வச்சுருந்தாங்க. அதே போல் அடுத்து இன்னொரு செக்ஷன்லேருந்து ஒரு பாப்பா ஆடினா. எல்லோரும் ரொம்ப க்யூட்டாக டான்ஸ் ஆடினாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா அவங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு குழந்தைங்களை அதை கொண்டு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா பசங்களும் ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா எல்லா தாத்தா பாட்டிங்களுக்கும் ஒரு ரேம்ப் வாக் மாதிரி வச்சாங்க. ரொம்பவே சூப்பராக எல்லோரும் தாத்தா பாட்டிங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட டேலண்ட் ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வச்சு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஒரு பாடுற திறமையாக இருக்கட்டும், இல்லை ஒரு கவிதை சொல்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் பண்ணாங்க.
அதுக்கடுத்து எல்லோரும் வந்து செமையாக வாக் பண்ணாங்க. அதே போல் நல்லா பெஸ்ட்டாக பண்ணவங்களுக்கு வந்து ப்ரைஸும் கொடுத்து ரொம்பவே அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்து, அதோடு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாம்பிளிங்ஸும் கொடுத்தாங்க, துளசி கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா அப்புறம் சாப்பிட்டுட்டு அடுத்து கிராண்ட் மால் போனோம். இது வந்து வேளச்சேரியில் இருக்குது. இந்த கிராண்ட் மாலுக்கு மூவிக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. ரொம்பவே க்ரீனரியாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. என் பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அதுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு அந்த பொம்மைங்களை பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தா. ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்து இதை முடிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா மூவி போயிருந்தோம். நல்லா சூப்பராக வந்து மூவி பார்த்துட்டு டைம் பார்த்திங்கனாக்கா 8 ஆகிடுச்சு. மூவி 8 o'clock தான் முடிஞ்சது. அதுக்கடுத்து சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணோம். நல்லா சூப்பராக வியூலாம் பார்த்துட்டு அப்படியே என் பாப்பா வந்து கார் ரைட் பண்ணும் அப்படின்னு சொன்னான். அவளுக்காக அப்புறம் அந்த கார் ரைடும் பார்த்து விளையாண்டுட்டு இருந்தா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்பா மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்காக போட்டு வச்சுருந்தது. அப்புறம் நல்லா சூப்பராக ஜீப் ஓட்டிகிட்டு வந்தா. ரொம்பவே என்ஜாய் பண்ணா. நல்லா சூப்பராக இதை முடிச்சுட்டு அப்படியே நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஜாலியாக திரும்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் கொடுங்க. அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.